ஹலோ விவர்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, நம்ம கௌதம் சாருக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. அந்த ஃபோனில் ஒருத்தர் என்ன சொல்லுதாருன்னா, ஒரு பேட் நியூஸ்ன்னு ஒரு விஷயத்த சொல்லுதாரு. அது என்ன விஷயம்னா, நம்ம கார்த்திக் வந்து ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நம்ம கௌதம்கிட்ட வந்துட்டு நம்ம மகேஷுங்கிறவர் சொல்லுதாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நம்ம கௌதம் வந்து அட் அ டைம்ல ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னடா இப்படி நடந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நம்ம இலக்கியாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. அது யாருக்கும் தெரியாம, வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாம கிளம்புறாரு. அது எதுக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் வந்து நம்ம கௌதம்கிட்ட அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப பதறிடுவாங்க. இது என்னடா சோதனைங்கிற மாதிரி அவங்க அப்செட் ஆயிடுவாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது சின்ன விஷயத்த கூட தாங்காத ஒரு லேடியா அந்த கேரக்டரை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல என்ன நடந்திருக்கும்னா, இன்னும் நம்ம கார்த்திக் வந்து அந்த அந்த குழந்தை இந்த உணர்வு நம்மளை ஏமாத்திட்டாளுங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு மாறி மாறி அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத அங்கே தெளிவாக நமக்கு புரியுது. அந்த பித்து பிடித்த ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியே நம்ம கார்த்திக் வந்து போதையிலையும் நிலை தடுமாறி இந்த மனநிலை பாதிச்சவங்க மாதிரி அலையுதாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மூலம் அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம ஒரு கணிப்போட சொல்லணும்னா, மறுபடியும் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவனை சமாதானப்படுத்த மாதிரி கதையை கொண்டு போனாலும் போகலாங்கிறத நம்ம இதுல இருந்து நம்மளால கணிக்க முடியுது. இன்னொரு விஷயம், இலக்கியாவும் அதுக்கு வந்து ஏற்பாடு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இலக்கியா வந்து அஞ்சலியோட கார்த்திகை வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தேவை இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாரான ஒரு பெண்ணு தான் நம்ம இலக்கியா. இது இதுபடி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆக்சிடென்ட் வச்சே நம்ம அஞ்சலி வந்து இந்த வீட்டுக்குள்ள வர அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா என்ன நடக்குங்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம ட்விஸ்டா நமக்கு காட்ட போறாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பரபரப்பாக தான் இந்த எபிசோட நமக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம பைரவி இந்த விபத்தை உள்ள வச்சு நம்ம கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆனதை வச்சு கண்டிப்பா இலக்கியாக தான் மறுபடியும் சாட சொல்லுவாங்கிறது நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுவும் ஒரு ட்விஸ்ட்ல தான் போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம ஒரு பரபரப்புல தான் நம்ம கொண்டு போறாங்க. இது மூலம் நம்ம அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வருவாளா இல்லை வேற எதுவும் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.